தமிழகத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பழனியில் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பிடித்த தீயணைப்புத் துறையினர் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பழனி கொடைக்கானல் சாலையில் உள்ள ஆவின் பால் பண்ணை டீக்கடைக்குள் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை கண்ட டீக்கடையில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். தகவல் அறிந்த பழனி தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். விருதுநகர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு விரைவு பேருந்து மோதியதில் பேருந்து நடத்துனரின் தலை துண்டானது. கோவை மாவட்டத்திலிருந்து அரசு விரைவு பேருந்து பயணிகளுடன் நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு பேருந்து விருதுநகர் சூலக்கரை அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியுள்ளது. இதில் பேருந்தின் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த பேருந்து நடத்துனர் தாமஸின் தலை துண்டானது. மேலும் 8 பயணிகள் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சூலக்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் 60 கல்வி நிறுவனங்கள் பங்கேற்ற கல்வி கண்காட்சி மாணவர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த கல்வி கண்காட்சியில் சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, கரூர், கோவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரிகளின் அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியில் கலந்து கொள்ள வருகை தரும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே முத்து மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு விண்ணொளி தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த மார்ச் 28ஆம் தேதி முத்து மாரியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 8ஆம் நாளான நேற்று இரவு மின்சார தீப அலங்காரத்துடன் கோவிலின் பிரதான வீதிகளில் தேர் வலம் வந்தது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் வீணாகும் நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது. சாத்தனூர் அணையின் வலதுபுற கால்வாயில் இருந்து பாசனத்திற்காக வரும் நீர் கால்வாய் உடைப்பால் சிறுவள்ளூர் கூட்ரோடு சாலையில் ஓடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு முறையாக தூர் வாராத காரணத்தினால் இதுபோல நீர் வீணாவதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனை முறையாக சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே டிராக்டர் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். மழையூர் புதூர் கூட்டுச்சாலை அருகே டிராக்டர் வந்தபோது சேத்துப்பட்டிலிருந்து வந்தவாசி நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி மோதியது. இதில் டிராக்டரில் ஏற்றி வந்த நெல் மூட்டை மீது அமர்ந்திருந்த விவசாயிகள் கிருஷ்ணன், சாந்தமூர்த்தி தூக்கி எறியப்பட்டனர். இதில் கிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பலியானார். சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் மின்சார டிரான்ஸ்பார்மர் அருகே கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. சென்னை அம்பத்தூரில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றுக்கு ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென புகை வருவதை பார்த்த கார் ஓட்டுநர் பரத் காரை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்திய போது திடீரென காரில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதுகுறித்து மாதவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.